ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரேசிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளார போயிட்டு பிரிண்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஆப்பை வச்சு நீங்கள் இப்போ நான் சொல்கிற 2 ஆப் வச்சு நீங்கள் நல்லாவே ட்ரேசிங் பண்ண கற்றுக்கலாம். நல்லாவும் என்ன பிக்சர் வேணுனாலும் நீங்கள் ட்ரேஸ் எடுத்து அதை ஒர்க் பண்ண முடியும். இந்த ஆப் சிம்பிள் காட்டுறல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க கிளியராக. இந்த பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதே ப்ளே ஸ்டோரில் என்னென்னா பேப்பர் காப்பி ட்ரேசர் அப்படின்ற ஆப் ஒன்று இருக்கும். பேப்பர் காப்பி ட்ரேசர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய இருக்கும் அந்த மாதிரி பேரில். அதுக்காக சிம்பிள் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்குள்ளார போயிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை வந்து சர்ச் பட்டனில் கொடுத்து சர்ச் பண்ணணும். சர்ச் பட்டன் போயிட்டேன்னா போயிட்டு இப்போ நான் வந்து என்ன போடுறேன்னா ஆரி டிசைன் ட்ரேசிங் பேட்டர்ன் போடுறேன். அப்போ வந்து எனக்கு சில டிசைன்ஸ்லாம் வரும். இதிலேருந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நான் வந்து டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். அந்த 3 டாட்ஸ் மாதிரி இருந்ததில்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் இமேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கேலரியில் போய் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல, கேலரியில் போய் டவுன்லோட் ஆகிடுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ பேப்பர் காப்பி ஆப்குள்ளார போகணும். போயிட்டு அந்த பிக்சர் அங்கே இருக்கும், அதை செலக்ட் பண்ணி சைஸ் எல்லாம் கேட்கும். அதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும், ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சைஸு ஜூம் பண்ணணும், இல்லை கொஞ்சம் பெருசாக்கணும், பெருசாக்கி மேலே வந்து லாக் பட்டன் இருக்கும், நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நான் ஃப்ரேம் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். மொபைலை எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ வந்து நம்ம கை வச்சு அது இது பண்ணாலும் அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்க்ரீன் லாக் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்க்ரீன் லாக் போட்டு வச்சுக்கிறதுனால அது வந்து தள்ளி கிள்ளி போகாது, உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய டிசைன் வேணும்னாலும் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டேன்னா இப்போ அந்த வால்யூம் பட்டன் இருக்குல்ல, நீங்கள் அதை அமுக்குனாலுமே லாக் ஓப்பன் ஆகும், அதை அமுக்குனாலுமே லாக்கும் ஆகும். நீங்கள் மேலே தான் அமுக்கணுன்றது கிடையாது. இந்த வால்யூம் பட்டனே நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி அமுக்கலாமே லாக் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரேசிங் ஷீட்டில் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ட்ரேசிங் ஷீட் எடுத்து இந்த பிக்சரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ட்ரேஸ் எடுக்க வேண்டியதான். இப்போ நான் எல்லாத்தையும் ட்ரேஸ் எடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கார்பன் ஷீட் இருந்தால் கார்பன் ஷீட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட்டை வச்சு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிங்கன்னா உங்களோட பிக்சர் வந்து கீழே போயிடும். இப்போ என்கிட்ட கார்பன் ஷீட் இல்லாதனால நான் அதை பண்ணி காட்டல. நெக்ஸ்ட்டு வீடியோ நான் கண்டிப்பாக அதை பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.